சிவன் மறு உயிர் கொடுத்தாத்தான் அது தெய்வத்துக்கு ஈடாகும். அதனால் நான் கருவச்சு பிறக்க சட்டம் இல்லை, கருவச்சாலும் அது தெய்வம் இல்லை. நீங்க மாசு வரம் தந்தாத்தான் நான் போய் முதலையா பிறப்பம்னு சொல்ல, அப்படியானால் கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து அந்த அமிர்த கலசத்தை 2 பேருக்கும் வரமா கொடுத்து இந்த 8 கலசத்தையும் அவ அரண்மனையிலே கொண்டு போய் 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்கள் அவங்கள பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன்னை 1008 சொருபத்தில் 6 சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்த வாயு தேவன் மகிமையினால் 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து நாகராஜா நாகக்கண்ணி பிள்ளை வாக்கிய வேண்டுமானா இந்த கலசத்தை வைத்து பூஜை செய்துவாங்க. 48ஆம் நாளையிலே நானே உங்களுக்கு அவதார பிள்ளையா பிறப்பேன் என்று வாக்கு வரங்களை கொடுக்க 8 அமிர்த கலசத்தை வாங்கி நாகராஜனும் நாகக்கண்ணியும் மேலவாசல் கோட்டைக்கு கொண்டு வந்தார்கள். 8 கலசத்தை வட்ட வடிவமா அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி அதன் படத்தை மேலே விரித்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை செய்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறக்க போற சாமி நாளான உனக்கு நாளையில எம்மனாலான உனக்கு நாளையில எம்மனாலையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில எம்மனாலான உனக்கு நாளையில 48
ரெண்டு பேரும் நீ வந்தாலும் போதும் அம்மா போதும் அம்மா வஞ்சனைகள் தீரும் அம்மா போன இடம் ஒரு முறையும் வந்திடாது
செய்த உடனே ரொம்ப மனசிலே மட்டில்லாத மகிழ்ச்சி. ஒரே ஒரு குழந்தைக்காக தபம் இருந்தோமே, சிவபெருமான் அவனுக்கு 8 பிள்ளைகளை வரமாக கொடுத்திருக்கிறார். அதான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. மனிதரை நம்புவதை பார்க்கலும் இறைவனை நாடுவதே நல்ல வழி. அப்ப இந்த சிவபெருமான் அவனுக்கு 8 பிள்ளைகளை வரமாக கொடுத்திருக்கிறார் என்று குழந்தைகளோ நம்ம பிறந்திருப்பது ஒரு நாக வடிவம், பிள்ளைகள் இருப்பதோ ஒரு தெய்வத்தினுடைய அவதாரம். நம்மளால் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படின்னு காடெல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து நாகராஜனோட ஆர்வ கோளாறு அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தார்கள், உடம்பெல்லாம் நெய் உருக. அப்ப 8 பிள்ளைகளை இவங்க வளர்த்து கொண்டிருக்க கையிலே பார்வதி பார்த்தார். நம்ம படைத்த மகிமை சிவனுக்கு தெரியணும்னு சொல்லி, என்ன மாதிரி அழகு பண்ண நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஆண்டவே உன்னை விட உன் தங்கச்சி தான் அழகா இருக்கான்ட்டார். இனிமா இவ 8 பேரையும் ஆண்டவன் பார்க்க கூடாது என்று கண்ணபிரானை வைத்து கைலாசத்துக்கு எடுத்து கொண்டு வந்து இறைவன் போகாத இடமாகப்பட்ட சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார். காளியம்மா, மாரியம்மா, முப்புடாதை, முத்தாரம்மா, நாகம்மா, ஈஸ்வரி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினிமாரி, அழகுமாரி, அழகுடைய முத்துமாரி, இவ 8 பேரும் 16 வயது வரைக்கும் பக்குவமா வளர்ந்தா. 16 வயதுல அம்மா கன்னி பெண்ண ஆன உடனே அம்மா அப்பா நம்ம பக்கத்துல வேணுமே, யார போய் கேட்க அப்படின்னு சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். சிவனுக்கு அக்கினா சுத்தமா பிடிக்காது. அப்ப இறைவன் அக்கினியில கஷ்டப்படுவதை பார்த்து பார்வதி வந்து யாகத்துல இறங்கிட்டா. ஐயோ நம்ம அக்கா வந்து அக்கினியில இறங்கிட்டா, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சக்திக்கு உயிர் கொடுக்க சிவன் கண்டிப்பா வருவார், அப்போ நமக்கும் உயிரை கொடுப்பார், நம்மளும் அக்கினியில இறங்கிடுவோம் அப்படின்னு இவ 8 பேரும் அக்கினியில இறங்கிட்டா. ஆண்டவே மறு உயிர் கொடுக்க வேணும் என்று மகுட சங்காரம் முடிக்கிறதற்கு இந்த மாரியம்மா காளியம்மா இருந்தா தான் கதை நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்த்தமும் திருபிரம்பும் கையில எடுத்து சந்தனமாம் சோலையில் அக்கினி யாகத்துக்கு முன்னால ஆண்டவனாகிய சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பா தட்டுவாரா, தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா, சந்தனமா சோலையில 2வது உயிர்கள் வாங்கி 50 வருட காலம் முப்புறத்து கோட்டையில கோட்டை கட்டி குழுவிருந்தா கோட்டை முத்து மாரியம்மா 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க முப்புறத்து கோட்டையில 3வது உயிர்கள் வாங்கி பச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாரா, மகுடனை மறை முடித்து குடல் கிழித்து மாலை போட்டு கைலாச மலையதில கண்டூரி மலையதில வைரப்பார தன்னடியில வைரவன அழைத்து கொண்டு ஆண்டவ இடமதியில 21 முத்து வரும் இணைய நம்ம வாங்குவாளா, பச்சை முத்து வரங்கள் வாங்கி பலவானுக்கு போடுவாளா, அத பரிசோதனை பாப்பாளா, முத்து போட்டு முத்து இறக்கி அவ முக்கண்ணை இடமதியில ஆக்கு வர அழைக்கு வர 1008 வரும் கொல்லு வர வெல்லு வரும் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கடக சங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா, வேலைகள்லாம் ஒரு சுனையா, இருட்டு நாடு கடல விட்டு ஏக போக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை
பயணமாகி எங்க எங்க போவோம் என்று சங்கர கோவில் தன்னை விட்டு எங்க எங்க வாராளானா அவ கறி வளர்ந்த நல்லூர் விட்டு அங்கிருந்து பயணமாகி காளியம்மா மாரியம்மா எங்க எங்க வாராளானா ராஜமலை மாதை கூடி அம்மா வடக்கு முகமாக வருகிற வேளையில அவ எத்தனையோ ஊர் இருக்கு அவ அத்தனையும் தான் கடந்து வள்ளியம்பட்டி விளக்கு விட்டு அம்மா விளக்கு முகமாக வள்ளியம்பட்டியில கொலவிருக்க வேணும் என்று இந்த ஊருக்கு மத்தியில காளியம்மா நிலைய வாங்கி அக்காலங்க 8 பேரும் ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு அவன் நல்வாக்கு சொல்லுவாரா அவன் தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாரா எத்தனையோ ஊர் இருக்க அத்தனை நகரத்தையும் கடந்து இந்த வன்னியம்பட்டிமான நகரத்திலே வந்து என் காளியம்மா மாரியம்மா நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக என் காளியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கு மக்களை காவல் காத்து வருகின்றார். இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த அருமை அன்னார் அவர்கள் இந்திய ராணுவம் பாலமுருகன் அவர்களும் இந்திய ராணுவம் விக்னேஷ் அவர்களும் மோனிகா டிராக்டர்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய பாண்டி அவர்கள் சார்பாக அருமை அன்னார் அவர்கள் மூவேர்களுமாக இணைந்து நாமளுக்கு 301 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் கலைமகள் அருளாலே கல்வி பெருகி செய்யும் தொழில் என்றென்றைக்கும் விருத்தியாகி இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. தன்னன நாடினம் தன்னானம் தன தான நாடினம் தன்னானோ தன்னன நாடினம் தன்னானம் தன தான நாடினம் தன்னானோ தன்னானாடினம் தன்னானம் தன தான நாடினம் தன்னானோ தன்னானாடினம் தன்னானம் தன தான நாடினம் தன்னானோ அவ
சிங்கார தொப்பில வந்திறங்கி தங்கி இருக்கிற மாரியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தங்கி இருக்கிற மாரியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வெற்றிலை பாக்கு பழம் தேங்க அவ எத்தனை கேட்டாலும் தந்திடுவா வெற்றிலை பாக்கு பழம்